ஏசாயா 45வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக சொல்கிறது, எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். இதை கேட்டுட்ருக்க நீங்கள் இன்றைக்கி ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் ஏங்கிட்டு இருக்கலாம். அது மட்டும் இல்லை, பல பேரால் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கலாம். உங்களுடைய ஆசீர்வாதங்களை சத்ரு வஞ்சனையாக எடுத்து வச்சுருக்கலாம். இன்னும் நீங்கள் பல பேருக்கு நன்மை செஞ்சு ஏமாற்றப்பட்டு கூட இருக்கலாம். இப்படி பல வகையில் நீங்கள் ஆசீர்வாதங்களை இழந்து ஒரு சோதனைக்குள்ளாடி நீங்கள் இருக்கலாம், ஒரு வேதனைக்குள்ளாடி இருக்கலாம், பாடுகளுக்குள்ளாடி இருக்கலாம். ஆனால் ஆண்டவரால் நீங்கள் இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்ப தர முடியும். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை ஆண்டவர் திரும்ப எடுத்து கட்டினார் இல்லையா? அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை இடிஞ்சு போயிருக்கலாம். அதையும் ஆண்டவரால் சீரமைக்க முடியும், புதுதாக அதை மாற்றவும் முடியும். இன்றைக்கி உங்களுடைய ஆசீர்வாதங்கள் யாருடைய கையில் இருக்குதோ அவங்க திரும்ப கொண்டு உங்கள் கையில் தரப்போகிறாங்க. ஆண்டவர் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு ஸ்பெஷல் வேலி போட்டிருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களோட லேண்டாக இருக்கலாம், எந்த டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உண்மையான ஒரு வேலையாக இருக்கலாம். அதை ஆண்டவர் சீல் பண்ணி வச்சுருக்கிறாரு. யாருமே அதை எடுக்க முடியாது. இன்றைக்கி சத்ருவனுடைய கையில் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அதை இழந்து போகிறதுக்கு என்றைக்குமே விட மாட்டார். அது உங்களுடையது ஆகும். அது நீங்கள் உரிமை பாராட்ட போகிறீங்க. நீங்கள் ஜெபிக்க யாருடைய கையில் அந்த ஆசீர்வாதம் இருக்குதோ அங்கே ஏசப்பா யுத்தம் செய்வார். யுத்தம் செய்யும்போது அவங்க திரும்ப கொண்டு வந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை உங்கள் கையில் ஒப்படைப்பாங்க. இன்னும் நீங்கள் சொல்லலாம், என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு ஆசீர்வாதத்தையும் பார்த்தது கிடையாது அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் கூடிய சீக்கிரம் பார்க்க போகிறீங்க. உங்கள் கையில் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை தர போகிறாரு. நீங்கள் ஜெபிங்க, ஆண்டவர் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை உங்கள் கையில் தரும்போது அது உங்களுடையதாகும். நீங்கள் அதில் உரிமை பாராட்ட போகிறீங்க. ஏசப்பாவை விசுவாசிங்க. அவரை நம்புகிற உங்களை ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.